birthday to you. Hi guys, welcome to the vlog. So இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையனுக்கு பர்த்டே. ஸோ அதுக்காக நம்ம கேக்கும் டாய்ஸும் இதெல்லாம் வாங்கிட்டு போக போறோம் எடப்பாடிக்கு. ஸோ இப்போ நம்ம கேக் ஷாப் தான் போக போறோம். அங்கே நம்ம கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம எடப்பாடி தான் போக போறோம். எடப்பாடி போயிட்டு அங்கே நம்ம vlog வந்து மீதி கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு தம்பிக்கு விஷ் பண்ணிட்டு அண்ட் அவனுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸாக நிறைய டாய்ஸ் இந்த கேக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமே கொடுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ண போகலாம். சர்விங்க்கு எஸ் போய் விஷ் பண்ணலாம். அப்படியே வாங்க 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 ஊருக்கு கிளம்புவோம். பேக் ஓப்பன் பண்ணு. டோர் ஓப்பன் பண்ணு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 வாங்க. டைம் ஆயிடுச்சு பாரு, 12 மணி ஆயிடுச்சு. காலையிலேயே போறாடா 12 மணி பண்ணிட்டீங்க. ஆமாம் சரி அவ்வளோதான் கிளம்பும். ஆமாம் போய் சீக்கிரம் பில்லு எடுப்போம். கேக் ஆர்டர் பண்ண பில்லுங்க. ஸோ கைஸ் இப்போ தான் கேக் கடைக்கு போயிட்டு இருக்கிறோம். கேக் வாங்கிட்டு நேரம் எடப்பாடி தான். நம்ம பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஹோல்சேலில் தான் போய் கேக் வாங்க போகிறோம். சர்வினுக்கு ஸ்பைடர்மேன் கொஞ்சம் பிடிக்கும், அதனால ஸ்பைடர்மேன் கேக் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேக் தான் இப்போ நம்ம வாங்கிட்டு போக போகிறோம். ஸோ அது வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பர்த்டே கேப் அந்த பாப் அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கேக் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நல்லா மோடமாக இருந்துச்சு, வெயில் போடுது. 6 மணிக்கெலாம் மழை தூரிட்டு இருந்துச்சு, நல்லா செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல தான் குழி குடியாக கிடக்கும், பார்த்து ஓட்டணும் இல்லை கேக் எதாவது. இப்போ விவரம் தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் போனால் எப்போ வர சொன்னால் எப்போ வர நீ ஆயாவதை திட்டம். அப்படின்னா இப்போ போய் அப்படிதான் சொல்லணும், ஆயா தான் லேட் பண்ணிருச்சு. அதே கார் தான் பார்த்தோம். 4 லட்ச ரூபாய்க்கு அவங்க தராங்க. 12 லட்ச ரூபா பேஸ் மாடலு, 9 லட்ச ரூபா. 4 6 இல்லை, பேஸ் மாடல் 9 லட்ச ரூபா. டாப் அண்ட் எடுத்துனா 12 13 18 வரைக்கும் வரும் அந்த பாடல். அது போகிறது டாப் அண்ட் மாடலு. பீஸ் அடிச்சுக்கலாம், கம்மியாக தான் இருக்கும். அங்கே எடப்பாடியில் அடித்தா பரவாயில்ல தான், அவ்வளோ ஓட்டிக்கலாமா? எடப்பாடி வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இருக்குது, இந்த கோட்டை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஓட்டலாம். என்ன பிரியா தலைவலியா? அம்மா தலைவலியாட்டு இருக்குது. அவள் காலையில் சாப்பிடலங்கும் போதே எனக்கு தெரியும் செம்ம தலைவலி வரப்போகுது அப்படின்னு. கரெக்டாக வந்துருச்சு. அவன் சில்லி வேணாம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னா அழகாக நம்ம அதை சாப்பிட்டு இன்னைக்கு காலைல பரோட்டா சாப்பிட்டு வேலையை முடிச்சிருக்கலாம். அப்பயும் தோசையில் பருப்புறம் சாப்பிடுவாவ, புதுசாக சாப்பிட மாட்டேன்னு தலைவலின்னு உட்காந்துக்கிறான். நல்லா கேக்கெல்லாம் வாங்கிட்டு போய் செம்ம என்ஜாய் பண்ணுற டைமில் அவ்வளோதான் மகடன் சாப்பிட்டு வந்தாச்சு. இங்கே இருந்தால் ஜஸ்ட் ஐயோ இங்கே செம்ம வெயில் அடிக்குதுப்பா சாமி. அம்மா இப்போ தான் டாஸ்க்கு, கேக்கெல்லாம் பத்திரமா பிடிச்சிக்கோங்க. இந்த பாலத்தில் டடக் 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 டடக்னு அடிக்குது. பூ மாதிரி சவுண்ட், அது பாலத்தில் ஜாயிண்ட் இருக்குல்ல அதில் சவுண்டு வருது. கேக்கை கொண்டு போய் பத்திரமா வீட்டில் சேர்த்தனா தான் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரைடர். போனவொன்னு முறைச்சி தான் பார்ப்போம். ஆமாம், அதாவது ஏன்னா இன்னும் நேரம்
அப்படின்னு மாம்பு முக்குவான், எடுத்தோட ஒரு முக்குவான் அப்படின்னு. அப்பா காரில் வந்து இப்படி குழுங்குதுன்னா பஸ்ஸில் வந்துருந்தா இந்த கேக்கு அவ்வளோத்தான் அட்டிச்சு பறப்பான். 80ல் பறப்பான். என்ன அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வரப்போ இப்படி பறப்பான் காரில் பஸ்ஸில். அவ்வளோதான் கொங்கனாபுரம் வந்தாச்சு. இன்னும் 8 கிலோமீட்டர் தான். அப்போ தூக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைவலி உட்காந்துட்டு வரேன். தலைவலி பேனு உட்காந்துட்டு வரேன். பாவம். ஆனால் காய்ஸ் வந்தாச்சு. சர்வீன் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அழகி லூது பையா. இங்க வா, இங்க வா, இங்க வாப்ல, இங்க வாப்ல, வா உள்ள வா. ஏய் ஏறு மேலே ஏறு. ஹாப்பி பர்த்டே அழகு குட்டி, அழகு குட்டி. ஹாப்பி பர்த்டே டி அழகி. ஏ லூஜு பையா அப்படின்னு திட்டுது. ஹாப்பி பர்த்டே சரி. இப்போ கேக் கட்டலாமா? கைஸ் நம்ம போனோடனே மலை லக்கேஜஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நானும் சர்வீனோட அவங்க அப்பா விதியா திவ்யா எல்லாரும் கலந்து தான் இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணோம். இந்த பலூனுக்கு மாங்குன்னு பலூன் எல்லாம் ஊதி எல்லாம் பண்ணி இந்த RGB ஸ்ட்ரிப் லைட்டு, அப்புறம் இன்னும் சர்வீனுக்கு அந்த பேர், இன்னும் நிறைய விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதையும் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த டைமிங் கேக் வெட்டுற டைமிங்குள்ளார நாங்களும் எல்லாம் ரெடி ஆகிட்டு சர்வீன் பார்த்தீங்கன்னா டிப் டாப்பாக மாப்பிள மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். ஸோ அப்படியே பாருங்க நாங்கள் என்னென்ன ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு பண்ணலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். கேக் வெட்டுறதுக்கு நம்ம மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களாம் வரதுக்குள்ளார நான் இப்போ சர்வீன் கிட்ட அந்த கிஃப்ட்லாம் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்க கூட கொஞ்சம் செல்ஃபி ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம 2 பேரும் போஸ் கொடுப்போம். கேக் எடுத்துருவோம், நாமளே வெட்டி போடலாம். ஓகே, சர்வீனுக்கு gift கொடுக்க போறோம். ஜோப்பா செம்மையாக்குதா. அங்க வேற சர்வீன் gift கொடுக்கலாமா? சர்வீனுக்கு ஹாப்பி பர்த்டே கிஃப்ட். அவனுக்கு பிடிச்ச வாத்து பொம்மை அழகிக்கு. சாமி அங்க பாரு. வாங்கிக்கோ. சிக்கா வாங்கிக்கோ. இது முடிக்கிற கேக் எடுத்துடலாம். கேக் எடுத்து வெட்டிட்டு பிரிச்சுக்கலாம். எடுத்துட்டு வரட்டா? ஓகே ஓகே. லைட் எப்படி எரியும்? லைட் எரியாதா? டப்பா வாச்சா? செம்ம லைட் எரியுது. சீப்போ சீப்பா போ. நேரம் நில்லு. கை விட்டுறேன், விழுந்துருவா. நேரம் நில்லு. நான் தான் அழகா கேட்குறேன். நான் தான் அழகா கேட்குறேன். இப்படி நில்லுப்பியா நீ? இப்படி இங்கே பேர் இப்படி நில்லு பார்க்கலாம். நில்லு. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எல்லாம் வரிசையாக வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு கேக் எடுத்துகிட்டு கேக் வெட்ட ஆரம்பிச்சிடலான்ட்டு கேக்கை பிரிக்க போயாச்சு. சர்வீன் இதுக்கப்புறம் தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக செம்ம குஷியாக ஆரம்பித்தான். அந்த கேக் எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படிங்கிறனால. ஏன்னா வந்ததுலேருந்து அவன்கிட்ட இன்னும் நாங்கள் காட்டவே இல்லை அந்த கேக் எப்படி இருக்குது. சரி இல்லை கேக் எடுத்துட்டு வருவாங்க. நின்னுக்கோ செம்மையா நின்னுக்கோ சாமி. அத்தைக்கு கேக் தரணும் ஓகேவா? மண்டை மட்டும் கொஞ்சம் நேரம் சொல்லு என்ன கேக்கு? ஸ்பைடர்மேன் கேக்கு. சாமி அது என்ன கேக்கு தெரியலையா? சொல்லு என்ன கேக்கு? சாமி ஸ்பைடர்மேன் கேக் சொல்லு. ஸ்பைடர் கேக்பா? இல்ல சரி நில்லு மாமா கூட.
சாமி உள்ள போங்க 3 பேரும். மண்டை தான். ஸோ கேக் வெட்ட ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்னும் 1 மணி நேரம் எரிய மாட்டேங்க. இன்னொரு கொஞ்சம் கம்மியாக வாய் தரும். இந்த நீங்கள் நோட்டுங்க. ஹாப்பி பர்த்டே. ம் சரின்னு அழுத்துறான். அம்மா நீ இன்னொன்று நல்லா பெரிய பீஸாக விட்டுமா. அடி அழகு அடி சர்வீனுக்கு விட்டு வெறும் கேட்கலாம் விட்டக்கூடாது. வேறு வெறுங்க கொடுத்தா தலை எங்கேயோ போகுது. வெறும் கேக்கு தான் திங்கிறான். அத்தைக்கிட்ட கொஞ்சம் இது வேணுமா? இந்த இது வேணுமா? இது விட்டு பைத்தி பொறுமையா நான் திங்கிறேன். சொல்லு. அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேப்பில் அந்த தலைக்கு மசாஜ் பண்ணுற அந்த கம்பியை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதுவும் பாருங்கள். சரி நீ மாமாக்கு செய்ய. மாமாக்கு நீ செய். சரி மாமாக்கு உரைக்கவே மாட்டுது. கட்ட கொஞ்சம் கீழே இருக்கு. இன்னும் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வைக்கலாம். இது ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரே இவன் முடிக்கு அது பிடிச்சிக்குது கெட்டியா. அம்மாக்கு பண்ணு. எனக்கு அவனை கத்துவேன். அங்க பாரு நேரம் பாரு. வைக்கல இருமா. அட இருமா கையிடுமா. गाइस இப்போ நம்ம gift பிரிக்க போறோம். இது சரிவீனுக்கு புடிச்சு ஊரி வா 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 நோந்துக்கு அம்மா வேற பிரிக்க கவர் வந்துருச்சு. செட் பண்ணும். எடு எடுத்தாம எடு. அப்பா ஏறி பாக்ஸ் இரு ஒன்று இங்கே வை. இரு உடச்சு கூடாது. ஆ ஓகே. மோய மாமாட்டு கூட ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிட்டோம். ஓகே
ஏய் இன்னும் போட்டுனா உடஞ்சி போயிடும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஆன் பண்ணு. இல்ல ஒண்ணுமே செமையா ஏறுது. ஏய் அங்க விட இங்க சூப்பரா ஏறுது பிள்ளைங்க பாருல. வாத்து கத்துதா. சூப்பர் சொல்ல சூப்பர். இடிக்காம போதா அழுத்து. சரி பொம்மை பிடிக்குது கிஃப்ட் சூப்பரா இருக்குதா. அழகு பிடிச்சிக்குதா உனக்கு? விளையாடுவியா டெய்லி? விளையாடு. தூக்கி குதிக்குதா? கொதிச்சு போதான். 2 போகுது 3 போகுது. கைஸ் நாங்கள் வந்து நிறைய பிளான் பண்ணோம் இந்த பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கலாம், இப்படி வாங்கலாம், அப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் இன்னும் எக்ஸ்பென்ஸாக இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டு வாங்கியிருந்தா கூட சரி இந்த அளவுக்கு குஷியாக விளாண்டுருப்பானு தெரியல. பட் இது வந்து அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணி விளாண்டுருந்தான். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் பர்த்டே முடிஞ்சு ஒரு 1 or 2 வீக்ஸ் முடிச்சு தான் நான் போடுறேன். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த டாயை வச்சுட்டு அவன் செம்ம சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான், செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் யாரோ இந்த 2 to 3 years கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டாய் வாங்கி கொடுங்க. கம்மி பட்ஜெட்டில் சூப்பரான டாய், நல்லா செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் டேகும் பண்ணி வைக்கிறேன். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்த்டே விளாக் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சர்வீனை கூட்டிகிட்டு சேலம் போயிட்டுருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி கைஸ் பாய். சரின்னு பாய் சொல்ல. பாய். ரிட்டன் நம்ம சேலம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம் திவ்யாவையும் சர்வீனையும். நீ தான் இருட்டில் தெரியலையா இல்லையான்னு தெரியல சர்வீனு. தெரியலையா? தெரியுதா? சரி பாய் சொல்லிடு. பாய்.